இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். கணேஷ் சாருக்கு முதல்ல நன்றி. முதல்ல ஒரு மாதிரி ஆரம்பித்தது, என்ன ரோல் அப்படின்ட்டு, அப்புறம் கதையோட ஷேப் மாறிச்சு, வேறு ஸ்க்ரீன் ப்ளே கேரக்டர் எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் நான் இந்த படத்தில் இருக்கேனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று எழுதி அதை நடிக்க வச்சார். அது இந்த படம் ஷூட்டிங்னாவே என் உதவியாளர்கள்லாம் அலறுவாங்க. ஏன்னா மனித நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு தான் ஷூட்டிங் கூட்டு போகிறது. அதுலேயும் நம்ம சுகுமாரண்ணா இருக்காரு, ஒரு கால் தடம்படாத இடமா இருக்கும். அங்கே மிருகங்களும் ஏறி போக முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். ஒரு புதர் காடாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் அவர் கேமரா வச்சுக்கிட்டு ரிவர்ஸில் ஓடுவார். நம்ம ஃபார்வேர்ட்லேயும் நடக்க முடியாது அந்த இடத்துல. கொடி அதுன்னு புதர் முட்புதர்லாம் இருக்கும். அதுக்குள்ளே ரிவர்ஸில் கேமரா தூக்கிட்டு மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருப்பார். நம்ம அவரை ஃபாலோ பண்ணி போகிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சவால். ஒரு நாள் இந்த கூக்கால் பக்கத்தில் ஒரு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். இறங்கி ஒரு பள்ளத்துக்குள்ளே ஷூட்டு. ரூம்லாம் கிடையாது. இங்கே வழக்கமாக கேரவன் ரூம் அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அவங்கவுங்க டென்ட்டு அவங்களே தூக்கிட்டு போயிடணும். கீழே போய் டென்ட்டு போட்டு தான் தங்கணும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. இறங்கினோடனே இங்கே தான் பக்கத்தில் அப்படி இறங்கி போயிடலான்ட்டு அந்த உள்ளூர்கார் ஒருத்தர் அவர் வேகமாக இறங்கி போயிட்டு இருந்தார். அது இறங்கும்போது ஒரு கல் ஒன்று உருண்டு அப்படியே போச்சு. அந்த கல்லை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அது கீழே அந்த மலையை தாண்டி கீழே தான் போய் லேண்ட் ஆச்சு. எங்கேயுமே லேண்டிங்க்கு இடம் கிடையாது. அப்படி தலைகீழே இறங்கி போகணும். அதில் அது ஒரு பாதை போட்டிருக்காங்க, வேற ஒரு இடத்துக்காரங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே இந்த கடைசி ஷெட்யூலில் எனக்கு டேட் இல்லைன்னொடனே என் உதவியாளர்கள்லாம் குஷி ஆகிட்டாங்க. அப்பா அந்த படம் போகலையா அப்படின்னு. அது ஒரு 2 நாள் நடிக்க முடியாமல் ஆச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சவால். இடையில நடிச்சிருந்த அந்த சின்ன ரோல் நடிக்கிற எனக்கே இவ்வளோ சவாலாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த படத்தை எப்படி எடுத்திருப்பாங்க பாருங்க. பயங்கரமான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த படம். நான் கொஞ்சம் எனக்கு காமிச்சார் என்ன டைரக்டர் சார். பார்த்தேன், ஐயோ சுகுமாரன் ஏற்கனவே அவர் காட்டுக்குள்ளே பிறந்து வளர்ந்த மாதிரி தான் படம் எடுத்திருப்பாரு. இதில் இந்த காட்டை வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சிருக்காரு. அது எல்லா லொக்கேஷனுமே மேகத்துக்கு மேலே தான் இருக்குது. ஒரு மேகம் இருக்குல்ல, அந்த மேகங்களுக்கு மேலே இருக்கிற உயரத்தில் தான் இருக்கிற மாதிரி லொக்கேஷன். ஒரு ஹெவனில் வச்சு ஷூட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஒரு அடிப்படை கல்வியை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரொம்ப பேசப்படும் இந்த படம் நம்பிக்கை எனக்கு. அப்புறம் அருள்நிதி சார் ஒரு படத்துக்குள்ளே சாதாரணமாக வரமாட்டார்ல, அவரோட கதை தேர்வு நமக்கு பற்றி தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ முக்கியமான இது ஒரு படமாக இருக்கும். ஆரவ் சார், ரம்யா எல்லாருக்குமே, பாப்பா நடித்தாங்க எல்லாருக்குமே, கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த படம். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி வரும் நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருத்திகா பாலசுப்ரமணியன். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு அவ்வளோ பெருசாக பேக்ரவுண்ட் கிடையாது. நான் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் அருள்வான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். இந்த மாதிரிலாம் நான் படம் பண்ணுவேன்னா, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிப்பேனான்னு எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ அந்த கனவை நிறைவேற்றி வச்சு கணேஷ் விநாயகன் சாருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச அந்த டிசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஜி சரவணன் சார். அவர் முழுக்க இந்த படத்தில் அவரோட நம்பிக்கையும் அவரோட டைமையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் சுகுமார் சார், டைரக்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, எங்கள் எல்லாருமே அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க சார். அண்ட் ஒரு லொக்கேஷனுமே பார்க்க அவ்வளோ பிரெத் டேக்கிங்காக இருக்குது. ஒன்றுனா பார்த்து அவர் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் சாங். இந்த அல்லிப்பூ பாட்டு மட்டும் நான் ரிலீஸ் ஆனதில் ஒரு நல்ல 100 தடவை நான் இந்த பாட்டை கேட்டிருப்பேன். அவ்வளோ இனிமையாக இருக்குது. அண்ட் யுகபாரதி சாரோட லிரிக்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் இங்கே இல்லை, பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அருள்நிதி சார், ஆரவ் சார், ரம்யா பாண்டியன் மேம், ஜான் விஜய் சார், காளி வெங்கட் சார் அண்ட் விடிவி கணேஷ் சார். இவங்க கூட நடித்தது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு புது லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாரன்ஸ் கிஷோர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடைசியாக உங்கள் எல்லாருக்குமே ஆஸ் அ ப்ரெஸ் மீடியா, இந்த அருள்வான் படம் பூஜை போட்டதுலேருந்து இப்போ ரிலீஸ் வரைக்குமே நிற்குது. ஸோ இதுக்காக அட்லீஸ்ட் இந்த படத்துக்காக ஒரு 100 பேர் ராத்திரி பகலமாக உழைச்சிருப்பாங்க. இந்த படம் நல்லா வரணும். நிறைய எஃபர்ட்ஸ், நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய சேலஞ்சஸை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் சேருங்கிற நம்பிக்கையோட நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இதில் நிறைய வலிகளும் இருக்குது, துன்பங்களும் இருக்குது. தகராறு, வீர சிவாஜி,
ஹைப்பர் கன்னடத்தில் பண்ணேன். அதுக்கப்புறம் தேன், இதுக்கப்புறம் அருள்வான். இந்த அருள்வானுக்கு முன்னாடி 4 படங்களையுமே நான் ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு கால் பண்ணி சான்ஸ் கேட்டு படம் பண்ண படம். இந்த படம் தான் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணி படம் பண்ண சொன்ன படம். அதனால நான் அந்த ப்ரொடியூசரை நான் ரொம்ப ப்ரௌடாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன். சரவணன் சாரை பற்றி சொல்லணும். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இன்னைக்கு வர முடியல. அவர் சினிமா ரொம்ப ஃபேஷன் அவருக்கு. அதாவது ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இது வந்து காளி வெங்கடன் லீடாக வச்சு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது ப்ரொடியூசர் தான் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக ஆக்குனார். இல்லை கணேஷ், இதை கொஞ்சம் பெட்டராக கொண்டு வாங்க, டெக்னீஷியனை பெரிய டெக்னீஷியனாக கொண்டு வாங்க, ஜிவி பிரகாஷ் உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு இந்த படத்தை பெருசாக கொண்டுட்டு போனார். அவர் வந்து சினிமாவில் வந்து 90 பிக்சர்ஸ்ன்னு வச்சிருக்கிறாரு சார். அது 90 ஃபிலிம்ஸுக்கு மேலே படம் பண்ணணும்னு என்னோட ஆசை. கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஏன்னா அவர் வேற பிஸ்னஸாக இருந்தாலும் சினிமாவை பற்றி நிறைய யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் அவர் எப்போதுமே. நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், இந்த கம்பெனி பெருசாக வளரும். இந்த படத்தை எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்னோட படம் எடிட்டர் கிஷோரை பற்றி சொல்லணும். அவர் என்னோட 2வது படம், முதல் படம் அவருக்கு ஸ்டேட் அவார்டு வந்துட்டு இந்த தேன் படம் வாங்கி கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அவருக்கு வந்துட்டு விருது இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன முரண்பாடு இருந்துச்சு அவருக்கும் எனக்கும். இது இல்லை, இப்படி வேணும், இப்படி வேணான்னு. இது ஒரு ஆர்ட் ஃபார்மாகவும் இல்லாமல் கமர்ஷியலாகவும் இல்லாமல் இருக்கும். அதை ஒரு சரியாக முழுமையாக எனக்கு இந்த படத்தை பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ கிஷோர். பெரிய செட் ஒர்க் இல்லாட்டாலும் சின்ன சின்ன ஒர்க்காக இருந்துச்சு. அது ரொம்ப லைவாக ஆர்ட் டைரக்டர் இளையராஜா வந்துட்டு பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் வந்துட்டு லீலாவதி மேடம் ஆக்சுவலி டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஒருன்னு வந்துட்டு ஃபைட் மாஸ்டர், காஸ்டியூமர் கணேஷ், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படத்துக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா என்னோட இரு கரங்களா என்னோட உதவி இயக்குநர்கள் இருந்தாங்க. விஜய் வினோர், சாம் ஜோசப், மிதுன்ராஜ், சக்தி, முத்துக்குமார், குழந்தை வேலப்பன், கணேஷ்குமார், கிஷோர், இது எல்லாமே என்னோட இரு கரங்களா நின்று என் கஷ்டங்களை எந்த பாயிண்ட்லையுமே வந்துட்டு என்னை விட்டு வந்துட்டு விலகாம கடைசி வரைக்கும் கூட இருந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஃபியூச்சரில் மிகப்பெரிய இயக்குநர்களாக வருவாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக சுகுமார், அவரோட நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவ என்னோட நண்பன் அப்படின்னு. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். இந்த படமும் அப்படித்தான் வந்துட்டு பயணித்தோம். உங்களுக்கு விஷுவல் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவன் எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்துட்டு எடுத்திருப்பான் அப்படின்னு. இந்த கதையை வந்துட்டு நான் அவன்கிட்ட சொல்லும் போதே ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்துட்டு அவன் தான் லொக்கேஷனை சூஸ் பண்ணான். இங்கெல்லாம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்துட்டு பெட்டராக இருக்கணும். இங்கே வந்துட்டு காளி அண்ணன் சொன்ன மாதிரி எந்த நடைபாதையுமே போகாத இடங்களுக்குள்ளார வந்துட்டு புகுந்து போய் இந்த படத்தை எடுத்தோம். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷுவல் வந்திருக்குது. இதில் வந்துட்டு எல்லாருமே கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்துட்டு பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷுவலை கொண்டுட்டு வந்திருக்க முடியாது. நெக்ஸ்ட்டாக ஜிவி பிரகாஷ், அவர் நீண்ட நாள் நண்பர். நான் உதவி இயக்குனர் இருந்த காலத்துலேருந்து எனக்கு உதவி பண்ண மனிதர். எப்போதுமே எதுக்குமே தயங்காமல் எந்த நேரத்துலையும் என்னோட ஃபோனை வந்துட்டு அவர் அட்டன் பண்ணுவார். நான் இப்படி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது இது நாங்கள் வந்துட்டு இந்த சொல்ல முடியாத டிஜிட்டில் தான் அவரோட பேமெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் பரவாயில்ல, நீ நல்லா வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த படத்தை பெருசாக நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அதில் 50% அவரோட உழைப்பு இருக்கு. அப்படி ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றி ஜிவி.